ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் சேடாக இருக்கேன். சரியா? என்னது அப்படிலாம் இல்லடி. நான் வீடியோ பண்ணும்போது குறுக்க நெடுக்க ஏதாச்சும் பேசினேன் எப்படி? நான் போய் இன்னைக்கு மை சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு, சோல்மேட் உனக்கு தக்காளி சட்னி அடி. சரி சரி, தக்காளி சட்னி. அப்புறம் சாரியா, ஆக்சுவலி என்னென்னா, நான் இன்றைக்கி சாத்தனூர் போனேன். இங்கேருந்து மீன் குழம்பு எங்கள் தம்பி செஞ்சு கொடுத்தானா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு புளியமரத்தடியில் உட்காந்து சோறு சாப்பிட்டுட்டு அப்படியே போய் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு காஃபி குடிச்சிட்டு என் சோல்மேட் பார்க்கலான்னு போனால் அவன் வந்து வரவே இல்லை. அவன் எப்போ வருவானே தெரில. எந்த ஊருக்கு போயிட்டான்னு தெரியல எனக்கு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே வர வழியில் பார்த்தா வள்ளியம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி, ஐயோ வள்ளியம்மா உட்காந்துட்ருக்காங்களே அப்படியே சொல்லிவிட்டு, இல்லை வள்ளியம்மா என்ன பண்ணாங்க, போயிட்டு திரும்பி வரும்போது என்னை கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. சரி, நானும் ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் வள்ளியம்மாவை கூட்டிகிட்டு அப்படியே வந்தால் வர வழியில் கணேசன் தெரியுமா உங்களுக்கு? அவன் சாத்தனூரில் தான் வாத்தியார வேலை பார்க்குறான். பட் அவன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அதனால் அவன் இவங்கிறேன், தம்பி அப்படிங்கிறதுனால அவன் இவங்கிறேன். மற்றபடி என்னோட சின்ன பசங்களெல்லாம் நான் அவன் இவன் தான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்படி தானே கூப்பிட்டு பழகிடுச்சு. இப்போ திடீர்னு போய் அவன் வாத்தியார் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படி கூப்பிடணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி வந்து இவன் தயா அண்ணா பையனை, அவன் பேர் ராஜசேகர், அவனை சார்னு தான் கூப்பிட்டுட்டேன். நான் சார் அப்படி சொல்லி கூப்பிட்டேன். எனக்கு என்னவோ யாரையோ கூப்பிட்ற மாதிரி இருந்தது. ஆனால் அவங்க குட்டி பிள்ளைங்க தானே, அதனால் நான் வாப்பான்னு தான் கூப்பிடுவேன். அப்புறம் இன்றைக்கி எங்கள் அக்கா அழகாக இருந்தா, ஒரு செம சூப்பரான ஒரு சாரீ கட்டிட்டு அப்படி செம்மையாக இருந்தா, அழகாக தேவதை போல், ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நடந்தது? எதுவும் நடக்கலை. சும்மா போர் அடிக்குது சாத்தனூர். வேறு எங்கேயாச்சும் ஓடி போகலாமான்னு பார்த்தா துணைக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? அப்புறம் வேறு யார் பார்த்தேன்? வேறு யாரையும் பார்த்தேனா? பார்க்கல. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ 2 பேர் மூட்டை எடுத்துகிட்டு போனாங்க, அந்த தம்பிங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலம்பரசி பார்த்தேன். அவங்க சேலமா குரங்குக்கு வாழைப்பழம் கொடுத்துருந்தாங்க. நான் கேட்டேன், உங்களுக்கும் குரங்கு பிடிக்குமா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படி சொன்னாங்க. அப்புறம் அவங்க பின்னாடியே சாத்தனூர் போனால் அது டேம் போகிறீங்களான்னு கேட்டேன். இல்லை சொல்லிட்டாங்க. நாங்கள் வேறு வேலையாக வந்தோம் அப்படி சொல்லிட்டாங்க. பானை வாங்கிட்டு இருந்தாங்க செட்டிப்பானை கடையில். நல்லா சிலம்பரசி அழகாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கள வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் அவங்க எதுவும் சொல்லலை. அப்புறம் இன்றைக்கி என்ன பார்த்தேன்? எதுவும் பார்க்கல. தூக்கமும் வர மாட்டேங்குது, தூங்காமல் இருக்கவும் முடிய மாட்டேங்குது. அவ்வளோதான். டன் 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 டன்.